பல கலைகளை உலகிற்கு அறிமுகம் செய்த தமிழன் உறுதியான போர்வாள் செய்யும் யுக்தியையும் அறிமுகம் செய்தார். அஸ்ஸலாமு அலைக்கும் வஃபீக் பாய். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொல்லுங்க இமாம் பாய், சரிங்களா? முதல்ல போர்வால் நண்பர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிடுவோம். போன தடவை வீடியோ போட்டதில் கிட்டத்தட்ட ஒரு 60 வியூஸ் கிட்ட போயிருக்குது. நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்குவோம். நீங்கள் ஒரு வாழ்த்தை சொல்லியிருக்க. போர்வாளுடைய பார்வையாளர்கள் மற்றும் ஆதரவாளர்களுக்கு உங்களுடைய நெஞ்சமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும். சரி, இப்போ இந்த வாட்ஸ்அப்பில் ஒரு தகவல் ஒன்று பார்த்தோம். என்ன தகவல்? அதாவது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து மோடி அரசு எடுக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்குது. அண்ணன் சீமானினுடைய அழுத்தத்துக்கு பிறகு நிறைய தலைவர்கள் போராடி இருக்காங்க, அதுக்கு அழுத்தம் கொடுத்துருக்காங்க. அந்த அழுத்தத்துக்கு பிறகு மோடி அரசு உத்தரவு போட்டிருக்கு, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க அப்படின்னு. உத்தரவு தேவையில்லை, நம்ம எடுக்கலாம், அது வேற விஷயம். இருந்தாலும் ஒரு அரசு ரீதியாகவே ஒரு ஆமாம் அப்படிங்கிறப்ப சரி. இப்போ இந்த சாதிவாரி கணக்கெடுப்பில் பெரும்பாலும் கோணார்கள் எத்தனை, பறையர்கள் எத்தனை, தாழ்த்தப்பட்டவர்கள் எத்தனை, ஒவ்வொரு நாடார்கள் எத்தனை அப்படிங்கிற அந்த கணக்கெல்லாம் வந்துடும். ஆனால் அந்த இஸ்லாமியர்களை வந்து மத ரீதியாக கணக்கெடுக்கிறது ஒரு வகை இருக்குது. மத ரீதியாக கணக்கெடுத்தா அரசியலமைப்பு சட்டப்படி வந்து அது செல்லாது. ஏன்னா அரசியலமைப்பு சட்டம் வந்து மத ரீதியாக இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு இது இருக்குது. அப்போ இஸ்லாமியர்களை வந்து எந்த ரீதியாக வந்து இடஒதுக்கீடு எடுக்கணும், கணக்கெடுப்பு எடுத்து அவங்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கணும்? இப்போ ஆல்ரெடி நடைமுறையில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடஒதுக்கீடுங்கிறதே நமக்கு வந்து ஒரு மாற்று கருத்து இருக்கு. இடஒதுக்கீடுங்கிற இப்போ நடைமுறையில் இருக்கிற இடஒதுக்கீடு மேலே நமக்கு ஒரு பெரிய விமர்சனம் இருக்கு. அதாவது சாதிய மதவாத எப்படி மதத்தை வச்சு இடஒதுக்கீடு எடுக்கக்கூடாதோ அதே மாதிரி சாதியை வச்சும் இடஒதுக்கீடு எடுக்கக்கூடாதுங்கிறது தான் நம்மளுடைய ஒரு மாற்று கருத்து. காரணம் என்னன்னு கேட்டால், நாடுகள் பிரிக்கப்படுறது மொழி வழி, மாநிலங்கள் பிரிக்கப்படுறது மொழி வழி. எல்லாத்தையுமே மொழி வழி அடையாளங்களாக படுத்தப்பட போகும்போது ஒரு நாட்டில் ஒரு மொழி பேசக்கூடிய மக்கள் வாழக்கூடிய அந்த மக்களுடைய வாழ்வாதாரம், வளர்ச்சி, இதற்காக இயற்றப்படக்கூடிய சட்டங்கள், திட்டங்கள் எல்லாமே அந்த நாட்டு மக்களுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். அப்படின்னா மொழி வழியாக மக்களை பிரிப்பது தான் சரியான ஒரு சிந்தனையாக இருக்கும். அதில் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ சாதிவாரி கணக்கெடுப்புன்னா ஜாதியில் மொழி பேசுகிறவங்க, பன்மொழி பேசுகிறவங்க இருக்கிறாங்க. பன்மொழி பேசுகிறவங்க பல ஜாதியில் இருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறாருன்னா, இப்போ நாயுடு, ரெட்டியார், தமிழ் நாயுடு இருக்கிறாங்க, தெலுங்கு பேசுகிற நாயுடு இருக்காங்க, தெலுங்கு நாயுடு இருக்காங்க, மலையாளி நாயுடு இருக்காங்க, முஸ்லீம்ஸ், தமிழ் முஸ்லீம் இருக்கிறாங்க, தெலுங்கு முஸ்லீம்ஸ் இருக்காங்க, தெலுங்குல முஸ்லீம் இருக்காங்க. இன்னும் சொல்ல நீங்கள் வந்து புலித்தலை, தக்கலை, நாகர்கோவில் அந்த ஏரியா போட்டு போனீங்கன்னா மலையாளத்தை தாய்மொழியாக கொண்ட இஸ்லாமியர்களும் இருக்கிறாங்க. இப்போ இவங்களை எந்த கேட்டகரியில் கொண்டு போய் நீங்கள் நிப்பாட்டுவீங்க? அவர்கள் மலையாளி முஸ்லீம், தமிழ் முஸ்லீம், தெலுங்கு முஸ்லீம் அப்படி கொண்டு போக முடியாது. அப்படித்தான் கொண்டு போக கொண்டு போகணும், தானே கொண்டு போகணும். இஸ்லாமியர்கள் என்றால் மொழி வழியா அந்த இஸ்லாமியர்களை பிரிக்கணும். இஸ்லாத்தை எடுத்து நமக்கு இறைவன்கிட்ட இருந்து நமக்கு எடுத்து கொண்டு வந்து கொடுத்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பார்வையை நம்ம பார்க்கறதா இருந்தால் உலகம் தழுவிய இஸ்லாம். அது மார்க்கத்திற்கு, வணக்க வழிபாடுகளுக்கு, வாழ்வியலுக்கு சரியாகும். அரசியலுக்கு எல்லா இஸ்லாமியர்களும், இந்திய நாட்டின் அரசியலமைப்பு சட்டம் வேற, இஸ்லாமிய நாட்டின் அரசியலமைப்பு சட்டம்ங்கிறது வேற, தமிழ்நாட்டினுடைய நடைமுறைகளும் வேற. இப்போ நீங்க போய் இப்போ தெலுங்குல போய் இப்போ கேரளாவிலேயே அல்லது ஆந்திராவிலேயே போய் பார்த்தீங்கன்னா பிற மொழி கலப்பாளர்கள் கம்மி விகிதாச்சாரம், அதிகம் இல்லை. அவங்களுக்கு என்ன அங்கீகாரம் இருக்கு, அந்த அரசு என்ன முன்னுரிமை கொடுத்து வைத்திருக்கு, கல்வியில, வேலை வாய்ப்புல, வளர்ச்சியில என்ன கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். நமக்கு நடைமுறையில ஆந்திரா, கர்நாடகா, கேரளா என்ன செஞ்சிருக்கிறாங்களோ அதையே நம்மளும் பின்பற்றிட்டு போயிட வேண்டியதானே. ஒரே இப்ப மொழி வழி வாரியா பிரிக்கிறது பிரச்சனை இல்லை. அது ஒரு தமிழ் தேசிய அரசு அமைய போகும்போது மொழி வழியாக தான் இங்கே எல்லாத்துக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து நடைமுறைக்கு வந்துடும். இருக்கிறது தமிழ் தேசிய அரசியல் தானே இல்லையா? இப்ப எப்படி திராவிட மாடலுங்க? திராவிட மாடல் நீங்க தமிழ் மத்தால் கலைஞர் தமிழ் அப்படி இப்படின்னு பேசணும். தமிழ் அறிஞர் கலைஞர் சொன்னதுனாலே நீங்க தமிழ் தேசிய அரசியல் நினைச்சுக்கிட்டீங்களா? தெரியல, அவங்களுடைய பிள்ளைங்க நானும் அப்படியே மாட்டேன். சொல்லுங்க. திராவிட மாடல்
அதனாலதான் வந்து சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்லி ஒன்றிய அரசின் பக்கம் அவங்க கவனத்தை திசை திருப்புறாங்க. இது இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு வந்து நான் எடுக்கணுமா நீ எடுக்கணுமான்னு ஒரு பெரிய இது பண்றாங்க. மொத்தத்துல ஒரு அரசின் கையில இது இருக்க வேண்டிய தரவுகள் டேட்டா. வாழ்வாதாரத்துல வருமானத்துல பின்தங்கியவர்கள் எம்மொழியும் பேசட்டும், எந்த ஆட்சியின் கீழே எந்தெந்த மக்கள் வாழ்றாங்க, மக்கள் எந்த வகையா பிரிக்கப்பட்டிருக்கிற என்னென்ன வகையா அந்த மக்களை பிரிக்கலாமோ பிரிக்கணும். அதை ஆவணம் செய்யப்படணும். இஸ்லாமியர்களா எத்தனை பேர், இந்து தமிழர்களா எத்தனை பேர், சைனவமா எத்தனை பேர், வைணவமா எத்தனை பேர். நான் சொன்ன பொன்முடி சைனவ வைணவம் இல்ல, இது வந்து வேற வைணவம். கண்மொழி பெருசா பயந்துறாதீங்க. அது இல்ல, நம்ம பேசுறது நாகரிக அரசியல். திமுக வாய்ப்பு இல்லை, அதை விட்டுருங்க. அப்ப சைனவம் யாரு, வைணவம் யாரு, கிறித்தவர்கள், அப்ப தமிழ் கிறித்தவர்கள், முஸ்லீம்கள்ல தமிழ் முஸ்லீம்கள், உருது பேசும் முஸ்லீம்கள், துளு பேசும் முஸ்லீம்கள், அந்த மாதிரி மொழி வாரியாகவும் யார் மக்களை என்னென்ன கேட்டகரைஸ் பண்ணணுங்கிறது அரசு ஆவணப்படுத்தப்பட்டிருக்கணும். இதுல ஜாதிங்கிறது ஒரு இது அவ்வளவு. இப்ப இது சம்பந்தமா ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு தகவல்கள் பரவிக்கிட்டு இருக்குது. எல்லாரும் வந்து இஸ்லாமியர்களை கணக்கெடுக்க வர போகும்போது ரிலீஜியன் மதம் என்னன்னு கேட்டா இஸ்லாம்னு போடுங்க, மதத்துல கேஸ்ட் என்னன்னு கேட்டா முஸ்லீம்னு போடுங்க. இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, இவன் தான் ஆகப்பெரிய குழப்பவாதி. அது எவன் இப்ப எழுதுனது, எவன் பரப்புனது, அது எவனே தெரியல. ஆனாலும் இந்த செய்தி இஸ்லாமியர்களுக்கு மத்தியில ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது. காணொலி வாயிலாக நான் வந்து ஒரு பெரிய உண்மையை நம்ம சொல்லி ஆகணும். ஒரு பெரிய உண்மையை சொல்லி ஆகணும். இஸ்லாத்துல வந்து ஜாதி இல்லை. சாதிங்கிறது இஸ்லாம்ங்கிறது இல்லை. இப்ப இந்த அரசு, தமிழ்நாடு அரசு ஒரு ஜிஓ பாஸ் பண்ணிருக்கு. அதுல வந்து இஸ்லாமியர்கள் யார் யாரு அப்படிங்கறத அது ஒரு வரமுறை பண்ணிருக்கு. இதை வந்து அப்ப என்ன தாற்பயத்துல அந்த அரசு பண்ணிருக்குன்னா, இதுகள் எல்லாம் ஜாதி கண்டு சொல்லுது. தமிழ்நாடு அரசு சொல்லுது. உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா இஸ்லாமியர்கள் ராவுத்தர், மரக்காயர், லெப்பை, இதுகள்லாம் ஜாதி அல்ல, இது சாதி அல்ல, இது வந்து தொழில் பெயர். இது தொழில் பெயர். இப்ப நான் வந்து சம்மாட்டி, எங்க தொழில் வந்து சம்மாட்டியார் தான், சம்மாட்டியார்னு சொல்லுவோம். அதே மாதிரி அம்பலத்தார், அம்பலகாரர் வந்து முக்குளத்தூர் சமுதாயத்துல அம்பலகாரர் வீடு தனியா இருக்கிறாங்க. வணிக ரீதியாக அந்த காரண பெயர்கள் வைக்கப்பட்ட. ராவுத்தர் அப்படிங்கிறவங்க வந்து அவங்க செஞ்ச தொழிலினுடைய அடிப்படையில், மரக்காயர் அவங்க செஞ்ச தொழிலின் அடிப்படையில், மீனவர்கள் கடல் சார்ந்து வாழக்கூடிய மக்கள் எல்லாம் பெரும்பாலும் மரக்காயர்னு சொல்லுவாங்க. நிலாச்சுவாந்தாரர்களை சொல்லுவாங்க. இதுல வந்து நம்ம என்ன கேட்கிறோம், அவரவர்கள் இஸ்லாமியர்கள் தொழில் செய்தலுடைய அடிப்படையில தான் இந்த பிரிவினை உருவாக்கப்பட்டது. மற்றபடி இது சாதிங்கிறது இல்ல. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம், 100% முழுமையா இஸ்லாமியர்கள் முன்னேற்றத்துக்கு இஸ்லாமியர்கள்ல பின்தங்கியவர்கள், கல்வி ரீதியா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இஸ்லாமியர்களே பின்தங்கிய நிலையில தான் இருக்காங்க ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுமே. இல்ல அப்படி சொல்லிடக்கூடாது. அது வந்து நம்ம வந்து எப்பவுமே ஒரு பிரச்சனையை வந்து இல்ல, ஒரு சமூகத்துல எல்லா சமூகத்திலுமே குறிப்பிட்ட பொருளாதார வசதியில் உள்ளவங்க இருப்பாங்க. அதே மாதிரி இஸ்லாமியர்களும் இருக்கிறாங்க. பெரும்பான்மை என்னவா இருக்குது அப்படின்னா தாழ்ந்த கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் தாழ்ந்த நிலையில தாழ்ந்த எனக்கு ஒரு பெரிய ஆசை இருக்கு. தாழ்ந்தன்னு சொல்லக்கூடாது, பின்னடை, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, பட்டியலிடப்பட்ட, சிறுபான்மை, பெரும்பான்மை, ஆதிக்க சக்தி, தாழ்ந்த சக்தி, இது எதுவுமே ஜனநாயகத்தினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தில் இருந்து எடுக்கப்படக்கூடிய வார்த்தைகள். திருத்தம் செய்து கொண்டு வரணும். இந்த வார்த்தைகள் பிரயோகமே பண்ணக்கூடாது. எப்படி ஒரு காலத்துல பள்ளன் அப்படின்னு இருந்தத நம்ம நாகரிக முதிர்ச்சியின் காரணமாக அது வந்து மரியாதைக்குரிய சொல்ல அல்ல, அதனால் பல்லர் அப்படின்ட்டு. ஆனா அப்படி நீங்க சொல்றீங்க, ரெட்டமலை சீனிவாசன் வந்து என்ன சொல்றாருன்னா, உன்னை எந்த சொல்லு இழி சொல்லாக்குதோ அதையே நீ உயர் சொல்ல மாத்திட அப்படின்னு. அதை சொல்ல வரல. அதாவது பல்லருங்கிறவங்க பள்ளத்துல வாழ்ந்த மக்கள், அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. அதுல அவங்க தரம் தாழ்ந்து போகல. ஆனால் இங்கு தரம் தாழ்ந்த வார்த்தை இழிவாக கருதப்படுது. பள்ளன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம லோக்கல்ல பேச போகும்போது சொல்லுவோம், என்னன்னா ஸ்கூல்ல படிக்கிற நம்ம பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்லுவோம், என்னன்னா ஸ்கூல்ல படிக்கிற அவன் பேசிட்டு இருக்கிற ஆட்டோக்காரன், காய்கறிக்காரன், பால்காரன், உப்பக்காரன் அப்படின்னு பேசுவோம் தெரியுமா? இல்லாம பால்காரர், ஓட்டுநர் மரியாதையை பிள்ளைகளுக்கு படிக்கிறோம். அரசு அதை தவற விட்டுருச்சு ஒரு காலத்து, இப்ப மாத்திருச்சு. அப்ப இந்த அந்த பல்லர்ன்னு சொல்றது அவங்க வாழ்ந்த இடத்தின் அடிப்படையில அந்த மக்களை சமுதாயமா பிரிக்கிறாங்க.
அதுல இருந்து வரப்போகும்போது இந்த தாழ்த்தப்பட்ட எதுல தாழ்த்தப்பட்ட உன்னை தாழ்த்தினது யாரு? இப்ப தாழ்த்தப்பட்ட சாதின்னு சொல்றாங்க. அந்த தாழ்த்தப்பட்ட எதுல தாழ்த்தப்பட்ட? பொருளாதாரத்திலையா, விகிதாச்சாரத்திலையா, பிறப்பிலையா, செய்யும் தொழிலையா? ஆனா எனக்கு என்னமோ அந்த தாழ்த்தப்பட்டதுங்கிறது பிறப்பின் அடிப்படையில் அந்த இந்து சமூகம் கட்டமைக்கப்பட்டதுலதான் தாழ்த்தப்பட்டவர்கள்னு கொண்டு வந்ததுக்குன்னு நினைக்கிறேன் நான். அது தவறுல, கட்டமைப்புல இது அரசு செய்யக்கூடாதுல்ல. அதனாலதான் நம்ம சனாதானத்தையே எதிர்க்கிறோம் நாம் தமிழர் கட்சி. பிற்படுத்தப்பட்ட எதுல பிற்படுத்தப்பட்ட? பொருளாதாரத்துல பிற்படுத்தவா, கல்வியில பிற்படுத்தப்பட்டதா, சமூகத்துல பிற்படுத்தப்பட்டதா, பிறப்பின் அடிப்படையில பிற்படுத்தப்பட்டதா? பிற்படுத்தப்பட்டோர் யாரு? சிறுபான்மை. எது சிறுபான்மை? மொழி சிறுபான்மையா, இன சிறுபான்மையா, வாழ்வியல் சிறுபான்மையா, எதுல சிறுபான்மை? பொதுவா கொண்டு வந்து ஒரு மக்கள் நம்ம இஸ்லாத்துல சாதிங்கிறது இல்லாட்டாலும் குலம் குடின்னு ஒண்ணு இருக்குது. இன்ன வகையில் அதுக்கு திருமறை குர்ஆன்லயே சொல்லப்பட்டிருக்குது. நாம மனிதர்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்தோம், ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காக வேண்டி குலங்களாகவும் கோத்திரங்களாகவும் நாமே பிரித்து வைத்திருக்கின்றோம்ங்கிறது இறைவசனம். அது அழைப்பு பெயர். ஆமா, அந்த குடிப்பெயரும் அந்த குலப்பெயரும் அந்த கோத்திர பெயரும் தான் அது சாதின்னு சொல்லப்படுது. அந்த புரிதலுக்கு நம்ம வரக்கூடாது. இது வகைரா பெயர். இப்ப அப்படியே நீங்க எடுத்துக்கிட்டாலும் இந்த ராவுத்தர், இந்த மரைக்காயருங்கிறத எடுத்துக்கிட்டாலும் ஒரு ராவுத்தருக்கும் ஒரு மரைக்காயருக்கும் நீங்கள் அடையாளம் காணக்கூடிய அளவுக்கு ஏற்றத்தாழ்வுகள் இருக்காது. சமுதாயங்கள் ஒரு பகிஷ்கரிப்பு இருக்கு. ஆனால் பிற சாதிகள் அப்படி இல்லை. மரைக்காயரும் ராவுத்தரும் திருமணம் பண்ணிக்கிருவாங்க, கொடுக்கல் வாங்கல் வச்சிருப்பாங்க, அண்டே ஒரே ஊருக்குள்ள வாழுவாங்க. ஆமா, மேல் கீழுங்கிற பிரச்சனை இருக்காது. தொட்டாத்திட்டு பாத்தாத்திட்டு அதெல்லாம் எதுவுமே இருக்காது. அப்படி ஒரு புனிதமான ஒரு தனி. அப்ப இதுக்கு ஒரு வித்தியாசம் இப்படி புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்குங்களா? சாதினா உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பாக்குறதுக்கு பேர் தான் சாதி. குலம் குடி கோத்திரம்ங்கிறது ஒரு அடையாளம், அறிமுகம். நான் இன்னாருடைய வம்சத்தை சார்ந்தவன், நான் இன்னாருடைய வம்சத்தை சார்ந்தவன் அப்படிங்கிறது. அப்ப அந்த அடிப்படையில தான் இந்த ராவுத்தர், மரைக்காயர், லெப்பையெல்லாம் பிரிக்கப்பட்டிருக்குது. இந்த அடிப்படையிலேயே அரசு கணக்கெடுக்கிறது சரியா இருக்குமா? இல்ல, இந்த அடிப்படையில அரசு கணக்கெடுக்கிறதுனால அது மக்களுடைய ஆவணம் செய்வதற்கு, மக்களுடைய விகிதாச்சாரத்தை ஆவணம் செய்வதற்கு உதவும் தவிர மக்களை தன் நிலையிலிருந்து ஏற்றத்தை பண்றதுக்கு செய்வார் இல்ல. அந்த ஆவணப்படுத்திட்டாங்கன்னா இன்ன மக்கள் இத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுக்கு உரிய அந்த என்னவா இருக்கிறாங்க, பொருளாதாரத்துல தாழ்ந்து இருக்காங்க, கல்வி அறிவுல தாழ்ந்து இருக்காங்க. அப்ப நம்ம என்ன எடுக்கணும்? அதாவது கல்வியினுடைய தரத்துல இந்த மக்கள் என்னவா இருக்கிறாங்க, பொருளாதாரத்துல இந்த மக்கள் என்னவா இருக்கிறாங்கன்னு சொல்லி பொருளாதார கணக்கீடு, கல்வியல் கணக்கீடு, விகிதாச்சார கணக்கீடு, இதுதான் ஒரு நாட்டின் மக்கள் குடிகள்ல அந்த பொருளாதாரத்திலையும் கல்வியிலையும் வீழ்ந்து கிடக்கிற, தாழ்ந்து கிடக்கிற மக்களை உயர்த்துவதற்கு தேவைப்படக்கூடிய கணக்கெடுப்பா இருக்கும். இப்ப வாஃபிக் பாய் வீட்டுக்கு அரசு கணக்கெடுக்க வருது. உங்களை நீங்க என்னவா பதிவு செய்வீங்க? நான் தமிழ் முஸ்லீம் அப்படின்னு பதிவு செய்வேன். என்னை கணக்கெடுக்க என் வீட்டுக்கு வரும்போது நான் தமிழ் முஸ்லீம், நான் இந்த நாட்டினுடைய குடும்பங்கள்ல முதல் பட்டதாரி. அதாவது லெப்பை, ராவுத்தர், மரைக்காயர் மூணு உள்ளடங்கினதுக்கு பேர் தான் தமிழ் முஸ்லீம்ங்கிறது. அந்த தமிழ் முஸ்லீம்கள்லயே யாரு முன்னுரிமை, பொருளாதாரத்தில் உயர்ந்தவங்க யாரு, தாழ்ந்த குறைவா இருக்கிறவங்க யாருங்கிறத எப்படி நம்ம அறிஞ்சுக்கிறது? அதுக்குதான் வருமான சான்றிதழ் இருக்குல்ல. அதுக்குதான் அரசு கட்டமைப்புல வருமான சான்றிதழ் இருக்குல்ல. அந்த வருமான சான்றிதழ் மூலியமாக அவர்கள் என்ன வருமானத்தில் இருக்கிறாங்க. இப்ப நான் இருக்கிறேன், இப்ப என்னுடைய வருட வருமானம் 3 லட்சம் ரூபாய் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, அப்ப நான் என்ன கேட்டகரியில வர்றேன்? இப்ப இந்த அரசு அப்படி எடுக்குமா அப்படிங்கிறது தெரியல. அப்படித்தான் எடுக்கணும். நம்ம அந்த அரசுக்கு கோரிக்கை வைப்போம், திராவிட மாடல் அரசுக்கு. ஏன் சொல்றேன்னு கேட்டா, சுதந்திரம் பெற்று மொழி மாநிலங்களாக பிரிந்ததுக்கு பின்னாடி 60 வருட காலம் ஆட்சியில் இருந்திருக்கு. 2 ஆட்சி கட்சிகள் இருந்திருக்கு, திமுக அதிமுக இருந்திருக்கு. 60 வருடமும் அரைச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு இப்போ மற்ற வெளிநாடுகள்ல சிங்கப்பூர், வளர்ந்து முதிர்ந்து தெளிந்த நாடுகள் இருக்காங்கல்ல, அந்த நாடுகளுடைய மக்களை கணக்கெடுக்கக்கூடிய, மக்களை பார்க்கக்கூடிய பார்வையத்தான் நம்ம இங்க என்ன செய்யணும், பார்க்கணும். நம்ம அந்த சிந்தனைக்கு போகணும். அதாவது சிந்தனை மாறும்போது தான் செயல் வடிவம் வரும். செயல் வடிவம் வரும்போது தான் சட்டம் ஏற்றணும். சட்டம் ஏற்றினால் இப்ப நீங்க வைக்கிற கோரிக்கை தமிழ் முஸ்லிம்கள் அப்படிங்கிற கேட்டகரியில எங்களை எண்ணுங்க அப்படின்னு சொல்றீங்க. அது ஒரு நல்ல கோரிக்கையா தான் இருக்குது. ஆனால் இது இப்போதைக்கு நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாட்டாலும் இப்ப அரசு ஒரு நிர்ணயம் வச்சிருக்குது.
லப்பைங்கிற கேட்டகரியில இன்க்ளூடிங் ராவுத்தர், மரக்காயர், உருது ஆறு தமிழ் பேசும் இஸ்லாமியர்கள் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில கொண்டு வருது. இந்த கேட்டகரியின் அடிப்படையில இஸ்லாமியர்கள் தங்களை பதிவு செய்தால் அது அவர்களுக்கு லாபகரமாக இருக்குமா அல்லது பின்னடைவாக இருக்குமா? நிச்சயமா. இப்ப அவங்க வந்து இஸ்லாமியர்கள் நீங்க போட போகும்போது லெப்பைன்னு போடுவீங்க. நீங்க தமிழ்நாட்டுல எந்த இஸ்லாமியருடைய சர்டிபிகேட் வாங்கி பார்த்தாலும் எல்லா பேரும் லெப்பதான். லெப்பன் தான் இருக்கும். 1.5 கோடி ரூபாய்க்கு சொத்து வச்சிருக்கணும் லெப்பதான். அன்றாடம் காட்சி அனுப்புறவனுக்கும் லெப்பதான். புரியுதா உங்களுக்கு? இதனால அரசு ஆவணத்துக்கு என்ன புலப்படும்? அப்ப தீர்வு கோடீஸ்வரனா இருந்தாலும் லெப்ப, வறுமையில பின்தங்கி இருந்தாலும் லெப்ப அப்படிங்க போகும்போது இந்த லெப்பைங்கிறத எடுத்து அரசு என்ன மக்களை என்ன தரம் பிரிக்கும்? தரம் பிரிக்கிறதுக்காக தானே மக்கள் இந்த கணக்கில் எடுக்குது. என்ன முடிவு வரும்? எல்லா இஸ்லாமியர்களும் லெப்பைன்னு வரும். அப்ப எல்லா இஸ்லாமியர்களும் தாழ்ந்த உருது பேசக்கூடிய முஸ்லிம்களும் வர்றாங்க, அதைத்தான் நம்ம தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம்களும் வர்றாங்க. அதைத்தான் என்ன சொல்றோம், இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் இயற்றப்படக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுக்கு இயற்றப்படக்கூடிய சட்டத்திட்டங்கள் வளர்ச்சி கணக்கீட்டுல நான் தமிழை இஸ்லாமியன், தமிழை மட்டுமே தாய்மொழியாக கொண்டு பிற மொழியை கற்றுக்கொள்ளக்கூடாமல் நான் தமிழின் சிறப்பை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு தமிழ் மகனாக நான் இருக்கும் பொழுது எனக்கு இந்த அரசு என்ன மரியாதை செய்கிறது? அதை தாண்டி தமிழ் அல்லாத பிற மொழியை பேசக்கூடிய பிற மதத்தவர்கள், பிற மாற்று மாநிலத்தவர்கள், அவர்களுக்கு இந்த அரசு என்ன செய்ய போகுது? ரெண்டையும் ஒன்னா வச்சு பார்க்க போகிறதா? ஒரு கேள்வி இருக்குல்ல. நான் வந்து வேற மொழியே கற்றுக்கல, எனக்கு ஹிந்தி தெரியாது, எனக்கு அரபு பேச தெரியாது, எனக்கு அரபு எழுத தெரியாது, நான் மதத்தின் ரீதியாக நான் அரபு மொழியை அரபு மதத்தை நான் பின்பற்றி கொண்டிருக்கிறேன், எனக்கு அரபு தெரியாது, அரபு பேச தெரியாது, நான் வந்து தொழில் ரீதியாகவும் இந்தியை கற்றுக்கொள்ளவில்லை, நான் தமிழை மட்டுமே தாங்கி நிற்கிறேன். காரணம் நான் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய இஸ்லாமியன். எனக்கு இந்த தமிழ்நாடு அரசு என்ன சிறப்பு செய்கிறது? நான் தமிழை தாங்கி நிற்கிறேன், வேற மொழியை பின்பற்றாம நிற்கிறேனே. ஏன்னா உங்களை வந்து இன்னும் வந்து அரசு கணக்கு எடுக்கல. அதைத்தானே கேட்கிறோம். கணக்கு எடுத்தாலும் எனக்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்துருக்கணும். தமிழ்நாட்டின் அரசியல்ல தமிழ் பேசும் தமிழர்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்கணும். அப்ப வந்து நீங்க மத்த லிங்குவிஸ்டிக்க மத்த மொழியாளர்களை மொழி வாரியாகவும் அப்ப கணக்கெடுப்பு பதிவு செய்யப்படும். மொழி வழியாக இப்ப ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இப்ப என்னுடைய சாதி சான்றிதழை எடுத்து பாத்தீங்கன்னா லெப்பை அப்படி இருக்கும். மொழி தமிழ் மொழி, தாய்மொழி தமிழ் மொழி. இப்ப உருது பேசுற முஸ்லீம்களுடைய சர்டிபிகேட்ல என்ன இருக்கும்? தாய்மொழி என்னவா இருக்கும்? உருதுன்னு இருக்கும். எப்படி ரெண்டு பேரும் ஒன்னா போவோம்? நீங்க இப்ப கோனார்னு பதிவு செய்யறாரு அப்படின்னா அவருடைய தாய்மொழி தமிழ்னு சொல்லுவார். கட்டாயமா அவர் யாதவர்னு சொல்ல போகும்போது தமிழ் போட முடியாது. புரியுதா? அதே மாதிரி மரவர்னு போட போகும்போது தாய்மொழி தமிழ்னு போடுவாரு. ஆமா. அதே மாதிரி இஸ்லாமிய ராவுதர்னு போட்டு தமிழ் அப்படின்னு போடுறது சரியா வருமா? ஆமா, அதைத்தான் சொல்றேன். எடுக்க போகும்போதே மொழியாகவும் எடுத்துருங்க. இந்த கணக்கிட மொழிவாரியான கணக்கெடுப்பு இருக்கணும். அதே சமயத்துல ஒரே ஒரு கேரக்டர் தான் சேர்க்க போறீங்க. நீங்க சேர்க்க போகும்போது ஜாதின்னு சேர்க்கிறீங்க, அந்த ஜாதியில லெப்பைய போட போறீங்க. மொழின்னு போட்டு தமிழ் தாய்மொழின்னு சேர்த்துருங்க. தமிழ் லெப்பைகள், அவ்வளவுதான். தமிழை தாய்மொழியாக கொண்ட லெப்பைகள்னு சேர்த்துறணும் அப்படிங்கிற. தமிழ் முஸ்லிம் அதுக்குள்ள லெப்பைய போடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? உருது பேசும் முஸ்லிம் அப்படின்னா உருது முஸ்லிம் அப்படின்னு போட்டு கீழே செய்ய அவங்களுக்கு செய்யறது ஒரு அடையாளப்படுத்துறாங்க. பட்டாணி அந்த மாதிரி அந்த மாதிரி பண்றாங்க. அதெல்லாம் போட்டு நான் என்ன சொல்றேன், அவரவர் தாய்மொழியை அடையாளப்படுத்தி அவரவருக்கு உண்டான இடஒதுக்கீடை பிரித்து கொடுப்பதுதான் சரியானதாக இருக்கும். அப்படி செஞ்சால் இந்த 3.5% இடஒதுக்கீடுன்னு சொல்றாங்கல்ல, இது வந்து சாதிவாரி கணக்கெடுப்புக்கு பின்னாடி ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். உண்மையான சாதிய கணக்கீடு எடுத்தாங்கட்டா, வாரி கணக்கெடுப்பு எடுத்தாங்கட்டா ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இஸ்லாமியர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்கிறது அடையாளப்படும். அதுல தமிழ் பேசும் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க எவ்வளவுங்கிறது அடையாளப்படும். இன்னும் பிற மொழியாளர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்கிறது அடையாளப்படும். அதனாலதான் திமுக வந்து என்ன செய்யுது, யோசிக்குது. அரசியல் ஒரு பெரிய மொழியாளர்களுடைய ஆதிக்கம் தமிழ்நாட்டில் தெரிய வந்துடும் அப்படிங்கிறது. அப்ப அதுல தெரிய வர போகும்போது அரசியல் ஒரு பெரிய என்ன செய்யும், எவ்வளவு காழ்ப்புணர்ச்சி நடந்திருக்கு இந்த அரசியல்ங்கிறது அடையாளப்படுத்தும். அந்த அடையாளம் மக்களுக்கு படுத்தப்படணும். அதே மாதிரி எல்லா மதங்களையும் இனங்களையும் மொழி வாரியாக உள்ள பிரிவுகளுடைய உட்பிரிவுகளுடைய மக்கள் அடையாளப்படுத்தப்படணும். ஒரு நாட்டு குடிகள்ல எந்த தரப்பு எத்தனை தரப்பான மக்கள் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பங்கேற்கிறார்கள் அப்படிங்கறது இந்த அரசு எடுத்து ஆவணம் படுத்தணும். இதுவே லேட்டு தாமதம். இஸ்லாமிய சொந்தங்கள் ஒரு விஷயத்தை தெளிவா நீங்க புரிஞ்சுக்கிறணும். இந்த வாட்ஸ்அப்ல வந்து நீங்க இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் போடுங்க, இப்படி நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு இடஒதுக்கீடு கன்ஃபார்மா கிடைக்காது, உறுதியா உங்களுக்கு கிடைக்காது. அதுல நீங்க மறுபடியும் தோல்விதான் அடைவீங்க.
வதந்திகளை நம்பி யாரும் ஏமாற வேண்டாம். தேவையில்லாம குழப்பிக்க வேண்டிய அவசியம் ஆமா இல்லை. ஆமா. உங்களுடைய தாய்மொழி வழியாக உங்களுடைய நீங்கள் அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதை இஸ்லாமிய சொந்தங்களுக்கு நாம் ஒரு கோரிக்கை வச்சு கேட்டுக்கிறோம். அதே மாதிரி இஸ்லாமிய சொந்தங்கள் எப்போதுமே மொழிப்பற்று உடையவர்கள், மொழியை எப்போதும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். அவர்களுக்கு அந்த தாய்மொழியை தவிர மற்ற மொழிகள் தெரியாது. எல்லா பேருக்கும் தெரியாது. சில பேர் புலங்காதவங்களுக்கு தெரியும், சில பேர் புலங்காதவங்களுக்கு அது தெரியாது. அவங்க மொழி வந்து ரொம்ப மனதார நேசிக்கக்கூடிய மக்கள். அதனால் நீங்கள் வந்து மொழியை முன்னிறுத்தி உங்களுடைய இனிவரும் அரசியல்கள் இருக்கணும். அதுதான் நம்மளை வாழ வைக்கும், வளர வைக்கும், உயர்வு கொடுத்தும் என்று சொல்லி இந்த போர்வால் நண்பர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீண்டும் சந்திப்போம்.